வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞரிடம் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சால் கலகலப்பு. மனம் திறந்து ரஜினிகாந்த் பாராட்டியது ஊக்கப்படுத்தும் வகையில் இருந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. பழனியில் 2வது நாளாக இன்றும் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. ஆன்மீக தலைவர்கள், இசை கலைஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. நெடுந்தீவு பகுதியில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகையைச் சேர்ந்த 11 மீனவர்கள் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல். அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அறிவிப்பு. சிகாகோ மாநாட்டை முடித்துக் கொண்டு வாஷிங்டன் திரும்பினார் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ். அதிபராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்க மக்களுக்கு உண்மையாக செயல்திறனுடன் பணியாற்றுவேன் என்று உறுதி. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள சுனிதா அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமிக்கு திரும்புவார். நாசா மற்றும் போயிங் நிறுவன அதிகாரிகள் கூட்டாக அறிவிப்பு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் 28ஆம் தேதி பாரா ஒலிம்பிக் போட்டிகள் தொடக்கம். இங்கிலாந்தில் இருந்து தொடர் ஓட்டமாக பிரான்ஸ் கொண்டு செல்லப்படும் ஜோதி. இனி விரிவான செய்திகள். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த், அமைச்சர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலைஞர் எனும் தாய் என்ற நூலை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட நடிகர் ரஜினிகாந்த் பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், திருக்குறளையும் கலைஞரையும் இணைத்து கலைஞர் எனும் தாய் என்ற நூலை அமைச்சர் ஏவா வேலு எழுதியுள்ளதாக பாராட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், திமுக மூத்த நிர்வாகிகளை பழைய மாணவர்கள் என்று குறிப்பிட்டும் அவர்களை சமாளிப்பது மிகவும் கடினம் என்றும் கலகலப்பாக பேசினார். இங்கே ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்றேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கலைஞரோட தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க. ஒருத்தர் வேண்டாங்க, துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். நடிகர் ரஜினிகாந்த் பேசியது ஊக்கப்படுத்தும் வகையில் இருந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல நம்முடைய சூப்பர் ஸ்டார் வருகை தந்து மனந்திறந்து என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில், என்னை விட வயது அவருக்கு ஒரு வயது கூட தான், அதனால் அறிவுரையும் சொன்னார். அவர் சொன்னது அத்தனை நான் புரிந்து கொண்டேன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை விமர்சிக்கும் விதமாக சிவகங்கை மாவட்டத்தில் அதிமுகவினர் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். குறிப்பாக அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்து இடம்பெற்றுள்ள வாசகங்கள் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் டிடிவி தினகரன் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து பேசினார். 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியே அந்த கட்சிக்கு முடிவரை எழுதிவிடுவார். இந்தியாவிலேயே முதன்முறையாக மறுபயன்பாடு செய்யும் வகையில் தயாரிக்கப்பட்ட ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. சென்னையை அடுத்த கேளம்பாக்கத்தில் இயங்கி வரும் ஸ்பேஸ் ஜோன் இந்தியா என்ற நிறுவனம் மிஷன் ரூமி 2024 என்ற திட்டத்தின் கீழ் ரூமி 1 என்ற மினி ராக்கெட்டை வடிவமைத்துள்ளது. இந்த மினி ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள்களை ஏவிய பிறகு ராக்கெட் மீண்டும் பூமிக்கு திரும்புவதோடு அதனை மறுபயன்பாடு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானிகளின் வழிகாட்டுதலில் பல்வேறு தொழில்நுட்ப நிபுணர்களின் 1.5 ஆண்டு கால உழைப்பில் உருவாகியுள்ள ரூமி 1 மினி ராக்கெட்டின் உதிரி பாகங்களை இணைக்கும் பணியில் சுமார் 6000 பள்ளி மாணவர்கள் பணியாற்றியுள்ளனர். 50 விதமான ஆய்வு சாதனங்களுடனான ரூமி 1 ராக்கெட் கேளம்பாக்கம் கிழக்கு கடற்கரை சாலையில் நடமாட்டம் ஏவுதளம் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதனை மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. மாநாட்டை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு ஆதீனங்கள், பல நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கோவில் கருவறையில் பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும் என்றார். மாநாட்டையொட்டி ஆன்மீக சொற்பொழிவு, இசை கச்சேரி நடத்தப்பட்டது. பக்தர்களுக்கு அறுசுவை உணவு, பஞ்சாமிர்தம், கந்தசஷ்டி புத்தகத்துடன் பிரசாத பை வழங்கப்பட்ட நிலையில் 2ஆம் நாள் மாநாடு இன்று நடைபெறவுள்ளது.
பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் 385 கட்டுரைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டு ஆய்வு மலரில் வெளியிடப்பட்டுள்ளது. மாநாட்டில் 1009 பேர் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பித்த நிலையில் 385 ஆய்வுக் கட்டுரைகள் தேர்வு செய்யப்பட்டது. இதில் 39 வெளிநாட்டவர் உட்பட 250 பேர் நேரில் கலந்து கொண்டு தங்களது ஆய்வுத் தொகுப்பை வெளியிட்டனர். இதனிடையே முருகன் மாநாட்டில் பக்தி பாடல்களை பாடிய சிறுமி தியா அனைவரின் கவனத்தை ஈர்த்தார். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் பண்டாட்டம் பண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகையைச் சேர்ந்த மீனவர்கள் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற 11 மீனவர்களை நெடுந்தீவு பகுதியில் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களை செப்டம்பர் 6ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் பெரிதும் அறியப்படாத கோவில்கள் குறித்து ஆய்வு செய்து வரும் மத்திய தொல்லியல் துறையினர் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலில் கள ஆய்வு மேற்கொண்டனர். இந்த கோயிலை டிஜிட்டல் வடிவில் ஆவணப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்த அதிகாரிகள், இதேபோல தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான கோயில்களில் ஆய்வு நடத்தி டிஜிட்டல் ஆவணம் தயாரிக்க உள்ளதாகவும் கூறினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே நிலத்தை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளுக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கல்குறிச்சி கிராமத்தில் 100 ஏக்கர் நிலத்தை தனியார் நிறுவனம் குடியிருப்புக்காக மாற்றி விற்பனை செய்துள்ளது. இதையடுத்து நிலத்தை வாங்கியவர்கள் நிலத்தை அளவீடு செய்ய அதிகாரிகளுடன் சென்றபோது கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். மயிலாடுதுறை அருகே திருவாலங்காட்டில் வெடி தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான தொழிற்சாலையில் 4 பேர் வேலை பார்த்து வந்தனர். இந்நிலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டு கர்ணன் என்பவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பலியானார். களிய பெருமாள், லட்சுமணன், குமார் ஆகிய 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இதில் லட்சுமணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தென்காசி அருகே தனது மகன் இறந்த துக்கம் தாங்காமல் தந்தை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரின் 8 வயது மகன் அசோக் மதிய உணவை பள்ளியில் வைத்து சாப்பிட்ட பின்பு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனம் உடைந்த செல்வகுமார் ஓடும் ரயிலில் இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றார். காயங்களுடன் மீட்கப்பட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். செல்வகுமாரின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் கார் ஓட்டுநர் படுகாயமடைந்தார். காரை மூர்த்தி என்பவர் ஓட்டி சென்றபோது மதுரையிலிருந்து தென்காசி நோக்கி வந்த அரசு பேருந்து மீது கார் எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் காரில் இருந்த ஏர்பேக் வெடித்ததில் ஓட்டுநர் மூர்த்தி படுகாயமடைந்தார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையில் இருந்து சிங்கப்பூர் செல்ல இருந்த விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறால் பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். 162 பயணிகள் உட்பட 170 பேருடன் சிங்கப்பூருக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ஓடுபாதையை நோக்கி சென்ற நிலையில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதை விமானி கண்டறிந்தார். உடனடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பொறியாளர்கள் குழுவினர் பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக விமானம் புறப்பட்டது. இயந்திர கோளாறை விமானி தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகளுக்காக நிதி திரட்ட வெளிநாட்டில் கலை விழா ஒன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்திடம் ஆலோசனை நடத்தப்பட்ட நிலையில் நடிகர் கமல்ஹாசனிடம் தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் தலைவர் நாசர், துணைத் தலைவர் பூச்சி முருகன், பொருளாளர் கார்த்தி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். தமிழகத்தில் பல ஊர்களில் கனமழை பெய்தது. திருச்சி மாவட்டம் முசிறி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பல கனமழை கொட்டி தீர்த்தது. இதனிடையே திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி அமைந்துள்ள வரதமா நதி அணை தண்ணீர் நிறைந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி இன்று மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு செல்லவுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கானில் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடி லட்சாதிபதி சகோதரிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கிறார். பிறகு ஜோத்பூரில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் பவள விழா கொண்டாட்டங்களின் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றவுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் 2025 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஊழியர் 25 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றால் கடந்த 12 மாதங்களாக பெற்ற அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓய்வூதியர் இறந்துவிட்டால் ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் 10 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றால் மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தால் சுமார் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற அரசியல் சாசன மரியாதை கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், நாட்டின் பெரிய தொழிலதிபர்களாக இருக்கும் 500 பேரில் பட்டியலினத்தவர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரை காண முடியவில்லை என குறிப்பிட்டார். மேலும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்பது வெறும் கணக்கல்ல என்றும் அது நமக்கான கொள்கை கட்டமைப்பு எனவும் தெரிவித்தார். ஜாதி வாரி கணக்கெடுப்பை பிரதமர் மோடி நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். நேபாளத்தில் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 43 பேர் பேருந்தில் நேபாளத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்றனர். அவர்கள் காட்மாண்டு நோக்கி சென்று கொண்டிருந்த போது பேருந்து மார்சியாங்டி ஆற்றில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 16 பேரும், மருத்துவமனையில் 11 பேரும் என மொத்தம் 27 பேர் உயிரிழந்தனர். எஞ்சியவர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை ஏற்றிக்கொண்டு இந்திய போர் விமானம் நேபாளத்திலிருந்து இந்தியா புறப்பட்டது. வங்கதேச நாட்டில் பெய்து வரும் கனமழையால் சிட்டகாங் உள்ளிட்ட பல மாவட்டங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேறி வருகின்றனர். மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 15 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரேசில் நாட்டில் கடும் கோடை வெப்பம் காரணமாக வயல்வெளிகள் தீப்பிடித்து எரிந்து வருகின்றன. சாவ் பாவ்லோ உள்ளிட்ட பல நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் தீயில் எரிந்து கருகி வருகின்றன. விளைநிலங்கள் எரிந்து வானில் கரும்புகை சூழ்ந்து வருவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட 36 நகரங்களில் காட்டுத்தீ ஏற்படும் பாதிப்பு உள்ளதாகவும் இதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற செல்லப்பிராணிகளின் கண்காட்சி பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. இதில் சீனா மட்டுமின்றி பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு அரிய வகை ஓணான், வெள்ளை பாம்பு, சிறிய வகை எலிகள், பல வண்ணக்கிளிகள் உள்ளிட்ட பல வகையான செல்லப்பிராணிகள், பறவைகளை கூண்டுக்குள் அடைத்து பார்வைக்காக வைத்திருந்தனர். அவற்றை பார்வையாளர்கள் கண்டு மகிழ்ந்து சிலர் விருப்பமான செல்லப்பிராணிகளை வீட்டில் வளர்ப்பதற்காக வாங்கி சென்றனர். சிகாகோ மாநாட்டை முடித்துக்கொண்டு நேற்று கமலா ஹாரிஸ் வாஷிங்டன் திரும்பினார். சிகாகோ நகரில் 4 நாட்கள் நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் அதிபர் தேர்தல் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் நியமனத்தை தற்போதைய அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஏற்றுக்கொண்டார். அப்போது பேசிய அவர், அமெரிக்காவின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சியின் தலைமை வழங்கிய அதிபர் வேட்பாளர் நியமனத்தை பெறும் முதல் பெண் என்பதில் தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். அமெரிக்க அதிபராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அனைத்து மக்களுக்கும் உண்மையாக செயல்திறன் மிக்க அதிபராக பணியாற்றுவேன் என்றும் கமலா ஹாரிஸ் உறுதியளித்தார். இதனிடையே சிகாகோ மாநாட்டை முடித்துக் கொண்டு நேற்று கமலா ஹாரிஸ் வாஷிங்டன் திரும்பினார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமிக்கு திரும்புவார் என்று அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் உள்ள ஜான்சன் விண்வெளி மையத்தில் நாசா மற்றும் போயிங் நிறுவன அதிகாரிகள் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தபோது இந்த தகவலை வெளியிட்டனர். செப்டம்பர் 24இல் 4 பேருடன் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம் விண்ணில் செலுத்தப்படும் என்றும் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமிக்கு திரும்பும் பயணத்தின் போது சுனிதா மற்றும் வில்மோர் இருவரும் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் அறிவித்தனர். பாரா ஒலிம்பிக் ஜோதி தொடர் ஓட்டத்தையொட்டி பாரிஸ் நகரில் ஜோதி ஏற்றப்பட உள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளை தொடர்ந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வருகிற 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதையொட்டி இங்கிலாந்தில் பாரா ஒலிம்பிக் ஜோதி கொட்டும் மழையில் ஏற்றப்பட்டது. இங்கிலாந்தில் இருந்து இந்த ஜோதி தொடர் ஓட்டமாக பிரான்ஸ் கொண்டு செல்லப்பட உள்ளது. இந்திய கார் பந்தய திருவிழாவான ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் துவங்கியுள்ளது. 5 சுற்றுகளாக நடைபெறும் இந்த போட்டி தமிழகத்தில் மட்டும் 3 இடங்களில் நடைபெறவுள்ளது. முதல் சுற்று போட்டிகள் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள மெட்ராஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் நடைபெற்ற நிலையில் கோவா அணி முதலிடம் பிடித்தது. தொடர்ந்து இருங்காட்டுக்கோட்டையில் போட்டி நடைபெறவுள்ளது. 2வது சுற்று சென்னை தீவுத்திடலை சுற்றி இரவு நேர போட்டியாகவும் 3வது சுற்று கோவை செட்டிப்பாளையத்திலும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 8 அணிகள் பங்கேற்றுள்ள நிலையில் அனைத்து சுற்று போட்டிகளும் முடிந்த பின்பு புள்ளிப்பட்டியலின் அடிப்படையில் சிறந்த அணி, சிறந்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞரிடம் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சால் கலகலப்பு. மனம் திறந்து ரஜினிகாந்த் பாராட்டியது ஊக்கப்படுத்தும் வகையில் இருந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. பழனியில் 2வது நாளாக இன்றும் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. ஆன்மீக தலைவர்கள், இசை கலைஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. நெடுந்தீவு பகுதியில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகையைச் சேர்ந்த 11 மீனவர்கள் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல். அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அறிவிப்பு.
சிகாகோ மாநாட்டை முடித்துக்கொண்டு வாஷிங்டன் திரும்பினார் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ். அதிபராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்க மக்களுக்கு உண்மையாக செயல்திறனுடன் பணியாற்றுவேன் என்று உறுதி. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கியுள்ள சுனிதா அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பூமிக்கு திரும்புவார். நாசா மற்றும் போயிங் நிறுவன அதிகாரிகள் கூட்டாக அறிவிப்பு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் 28ஆம் தேதி பாரா ஒலிம்பிக் போட்டிகள் தொடக்கம். இங்கிலாந்தில் இருந்து தொடர் ஓட்டமாக பிரான்ஸ் கொண்டு செல்லப்படும் ஜோதி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.